டேஸ்டியா இருக்கு. எங்க சொல்லு? டேஸ்டியா இருந்துச்சு. இந்த ப்ரோட்டீன் சட்னி செய்கிறதுக்கு நமக்கு பேசிக்காக இருக்க வேண்டியது கடலை தான். கடையில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க. நம்ம எப்பயும் போல் எண்ணெயை ஊற்றி லைட்டாக வெங்காயத்தை தாளித்து அதுக்கப்புறமேட்டு கடலையை போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு தாளித்து வச்சோங்களேன். அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சோண்டு தேங்காய் துருவி போட்டுட்டு நல்லா சூடு பண்ணி வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ஆற வைக்கிறது சைடில் நம்ம தோசையை சுட்டுறான்னு சுட்டுக்கிட்டு இருந்தோம். என் ஒய்ஃப் சுடுறத பார்த்திங்களா எப்படி போடுறாங்கன்ட்டு செம்ம நைஸாக வந்திருக்கு. நம்ம இப்போ இதை ஆற வச்சோம்னு சொன்னேன்ல, இந்த ஆற வச்சதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைன்னு அரைச்சிட்டிங்கன்னு சொன்னேன், நல்லா சாஃப்டாகிடும். இது குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. இதான் குழந்தை சாப்பிடுது பார்த்திங்களா. இந்த நல்லா அரைச்சதுக்கப்புறமேட்டு கடைசியாக தான் எங்களுக்கு தோணுச்சு தாளிக்கவே மறந்துட்டுன்ட்டு. ஸோ தாளி புஞ்சிட்டு கடைசியாக எடுத்து தாளிக்க ஆரம்பிக்கும் போது இப்போ தான் என் ஒய்ஃப் சொன்னாங்க ஒரு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெயை போட்டுட்டு கடுக்கை போட்டோன்னே தெறிக்கும் பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை மேலே வச்சிட்டிங்கன்னு தெறிக்காதான், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெறிக்கும் மற்ற கம்பேரிசனோட. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகுங்க. இப்போ நம்ம கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச கடலை சட்னியில் அப்படியே இதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் மோஸ்ட்லி எடுக்க ட்ரை பண்ணுங்கள்.